This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம தமிழ் சினிமான்னு சொன்னாலே மாஸ், கிளாஸ், ரொமான்ஸ், ஆக்ஷன் எல்லாம் இருக்கு. ஆனா தமிழ்ல வந்த முதல் படம் எதுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் டயலாக் பேசின படம் எதுன்னு தெரியுமா? முதல்ல வந்த கலர் மூவி. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் முதலாக வந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் வந்த முதலாக பேசின படம் காளிதாஸ். இதுக்கு முன்னாடி பேசலையா அப்படின்னா அப்படிதாங்க. ஏன்னா ஸ்கிரீன்ல ஆக்ஷன் பண்ணுவாங்க, ஓன்லி ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் முதல்ல இருந்துச்சு. டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்த முதல் பேசின படம் காளிதாஸ். இந்த படத்தை டைரக்டர் S.M. ரெட்டி அவர்கள் இயக்கி அரவிந்தர் மற்றும் L.M. பிரசாத் ஆகியோரின் நடிப்புல 1931ல வெளிவந்தது. தமிழ்ல வந்த முதல் கலர் படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த படத்தை டெக்னாலஜி பயன்படுத்தி எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் T.R. சுந்தரம் டைரக்ஷன்ல மக்கள் திலகம் புரட்சி தலைவர் MGR ஆக்டிங்ல 1956ல வந்துச்சு. இதுக்கு முன்னாடி சில படங்கள் பார்ஷலி கலர்ல வந்திருந்தாலும் ஃபுல்லி கலர்டாக வெளிவந்த முதல் படம் இந்த படம் தான். இந்த மூவில வர மாசிலா உண்மை காதலே சாங் தான் என்னுடைய ஃபேவரட். உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன? காமெண்ட்ல சொல்லுங்க. முதல் 100 கோடி படம் இது மோஸ்டா எல்லாருக்கும் தெரியும். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ் மசாலா படம் சிவாஜி. இந்த படத்துல வர காமெடி, ஆக்ஷன்ஸ், லவ் அண்ட் நம்ம தலைவரோட மாஸ் டயலாக் சீன்ஸ் இதெல்லாம் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுவும் அந்த மொட்டை பாஸ் கேரக்டர் தான் வேற லெவல். இப்போ 100 கோடி படம் அப்படின்றது சாதாரணமாயிடுச்சு. ஆனா இந்த படம் 2007லேயே 100 crores கிராஸ் பண்ணிருக்கு. இந்த படத்துல உங்களுடைய ஃபேவரட் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ டுவல் ரோல்னா கிரீன் ஸ்கிரீன், CGI, க்ளோன் ஷாட்னு வேற ஆங்கிள்ல காட்டுவாங்க. ஆனா தமிழ் சினிமால முதல் டபுள் ஆக்டிங் சேம் ஸ்கிரீன்ல காம்போ ஷாட் பண்ணது 1958ல உத்தமபுத்திரன். இந்த படத்தை டி பிரதாப் அவர்கள் இயக்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருப்பாரு. சிவாஜி கணேசன் சார் ஒரு பக்கம் இளவரசர் கேரக்டர், இன்னொரு பக்கம் சிறை கைதி கேரக்டர்னு வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஸ்பிளிட் ஸ்கிரீன், பாடி டபுள், மோஷன் மேட்ச் அண்ட் CGI இல்லாத காலத்திலேயே கேமராவை ஸ்பிளிட் பண்ணி டபுள் சீன் காம்போ கிரியேட் பண்ணாங்க. இப்போ தியேட்டர்ல டபுள் ஆக்ஷன் படம் பார்க்கறதெல்லாம் சாதாரணமாயிடுச்சு. ஆனா இதை ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்த ஆடியன்ஸ் இது எப்படி பாசிபிளா இருக்கு அன்னு ஃபுல் தியேட்டர் சைலன்ஸ் அண்ட் ஷாக் ஆகியிருப்பாங்க. இதுதான் தமிழ் சினிமாவுக்கு VFX டுவல் ரோல்னு டோர் ஓபன் பண்ணிச்சு.